தினம் வெள்ளிக்கிழமை வருவதனால மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இந்த பூக்களால் நம்ம அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செந்தாமரை, அந்த தாமரை பூ கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பூக்களால் நம்ம வராகனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும்போது அவ்வளோ நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மஞ்சள் வழிபாடு. மஞ்சள் வழிபாடு மங்களத்தை கொடுக்கும். திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்களாம் மஞ்சள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று. இப்போ வராகிமனுடைய சிலையை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் வந்து ஒரு 5 குண்டு மஞ்சளோ அல்லது விரலி மஞ்சளோ எடுத்து மாலையாக கட்டி அந்த சிலைக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செய்வது இன்னமும் விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கடன் தீர்வதற்காக எப்படி வழிபாடு செய்யணும்? தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வந்து பிரச்சனை தீர்த்து தரக்கூடியது, கடன் தொல்லை தீர்த்து தரக்கூடியதான் தேய்பிறை பஞ்சமி. இப்போ இந்த தினத்தன்று நாம் எந்த தீபம் ஏற்ற வேண்டும்?